மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வரக்கூடிய வீடியோக்களை சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, ஏன்னா இதோட முதல் தொடர்ச்சி அங்கே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, வாதைகள், அதாவது 21 பேர் வாழை மரத்தை காவல் காத்தாங்க. எப்படி காவல் காத்தாங்க, அவங்களுக்கு காவல் தெய்வம் யார் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அவங்க எப்படி இறந்தாங்க, அவங்கள கொன்னது யார், எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். அவங்க சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறாங்க. சிவபெருமான் அவங்கள பிறவி எடுக்க சொல்கிறாரு அப்படிங்கிறத வரைக்கும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த வாதைகள் இப்போ எத்தனை பிறவை எடுத்தாங்க, அந்த பிறவை எடுத்து முடிச்சிட்டாங்களா இல்லையா, அது என்னென்ன பிறவிகள் அப்படின்னு சொல்லி தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் காவல் தெய்வங்களே அதிகமாக வரம் வாங்கின தெய்வம்னு சொல்லி இந்த மன்னராஜாவையும் கொலைவாளை இசக்கியம்னு சொல்கிறாங்க. அப்படி என்னென்ன வரங்கள் வாங்கினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணி. ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களோட நன்மை தீமைகளை பொறுத்து அவங்களோட பிறவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். அது மட்டும் இல்லை, இப்போ நமக்கு சொல்லுவாங்களே 7 பிறவி இருக்குது, அதில் முதல் பிறவி இந்த மாதிரி பிறவிகள், நம்ம 7 ஜென்மம் எடுத்து வரணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறது அது உண்மை தான். அதே மாதிரி இப்போ பிறந்த வாதைகளுக்கு எல்லாத்துக்குமே 7 பிறவிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறாரு. அப்போது குலவாளை இசைக்கம்மன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரிப்பா நீ 7 பிறவி இருக்குன்னு சொல்கிற, எல்லா பிறவியும் எடுத்து என்னோடய பசங்க என்னோடய பிள்ளைகள் தெய்வம் ஆகிறதுக்கு என்னென்ன இது உண்டோ எல்லாமே சொல்லுங்கள். கண்டிப்பாக என் பிள்ளைகள் பிறந்து மறுபடியும் நாங்கள் மதுரைக்கு போய் எங்களை தண்டித்தவொடனே நாங்கள் அழிக்காமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி குலைவாளை இசைக்கம்மன் சொல்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்தும் அந்த பிறவி எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. எல்லா வாதைகளும் சிவபெருமானும் அந்த பிறவி எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. தேவாதி தேவர்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு முதலாவதாக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பிறவி என்ன பிறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் அலைகளை எண்ணி வருதல். அதாவது கைலாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடல், அந்த கடல் அலைகளை நம்ம எண்ணி வரணும்னு சொல்லி முதல் பிறவியை கொடுக்குறாரு. உடனே குலவாளை இசக்கியம்மன் தன் பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் அந்த கைலாசத்தில் ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் அலைகளை எண்ணுறதுக்காக அந்த வாதைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வாதைகளும் அந்த கடல் இலைகளை எண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்றாங்க, 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, தொடர்ந்து எண்ணிக்கிட்டே இருக்காங்க. குலவாளை இசைக்கம்மனும் திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க, என்னப்பா மகன்களே, நம்ம சிவன் சொன்ன மாதிரி அலைகளை எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மன்னராஜா சொல்கிறாரு, எம்மா இல்லைம்மா, நாங்களும் எவ்வளோ நாள் எண்ணி பார்க்குறோம், அந்த வலைகள் திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது, நின்ன பாடு இல்லை, நாங்களும் எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தம்பிமாருக்கு நிறைய பேர் அந்த அலைகளில் அடிச்சுட்டு போயிட்டாங்க, மறுபடியும் நான் போய் காப்பாற்றி கூப்பிட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி மன்னராஜா சொல்கிறாரு. ஸோ அப்போது குலவாளை இசைக்கம்மனுக்கு தெரிய வருது, சிவன் ஒரு பிறவி எடுக்க சொல்கிறாரு, அதுவும் கைலாயத்தில் ஒரு பிறவி எடுக்க சொல்கிறாரு அப்படின்னா இது சாதாரணப்பட்ட விஷயமும் கிடையாது, அதுவும் சாதாரணமான பிறவியாகவும் இருக்காது. அப்போது சிவன் சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு பதில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 பேர் தான் கிடைக்கும். ஒன்று பால் கடலில் வீட்டு இருக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவான், இன்னொன்று இருக்குன்னா அவங்க பக்கத்தில் வீட்டு இருக்கக்கூடிய சக்தி தேவியால் மட்டும் தான் முடியும்னு சொல்லி, சரி பெண்ணுக்கு இன்னொரு பெண் தான் துணைன்னு சொல்லி சக்தி தேவிகிட்ட போய் முறையிடுறாங்க. அம்மா இந்த மாதிரி நடந்துச்சு, என் பேர் குலவாளை இசைக்கு, எனக்கு 21 பிள்ளைகள் இருக்காங்க, இந்த பிள்ளைகள் எல்லாருமே இந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்குறதுக்காக நிற்கிறோம். சிவபெருமான் 7 பிறவி எடுக்க சொன்னார், இதுதான் முதல் பிறவி. கடல் அலை எண்ணி வர சொன்னார், நாங்களும் எவ்வளோ எண்ணி பார்த்துட்டோம், 16 நாள் ஆயிடுச்சு, ஆனால் அந்த கடல் அலைகளை எங்களால் எண்ணி முடிக்க முடியலம்மா, இதை எப்படி முடிக்கிறது, நீங்கள் தாம்மா எங்களுக்கு துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, குலவாளை இசைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ, கடல் அலைகளை யாராலும் எண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, கடலில் இருக்கிறது மொத்தமாகவே 2 அலை தான். ஒன்று ஆக்ரோஷம் எழும்பி வர்ற ஆணலை, இன்னொன்று அமைதியாக வரக்கூடிய பெண்ணலை. ஆணலை அப்படிங்கிறது அந்த ஆதிசிவனோடது, பெண்ணலை அப்படிங்கிறது இந்த என்னோடது, அதாவது உமையவளோடது அப்படின்னு மட்டும் போய் சிவன்கிட்ட போய் சொல்ல உன்னோட பிள்ளைகள் அப்படின்னு சொன்னோன்னே, அதே மாதிரி குலவாளை இசைக்கும் தம்பிகிட்ட சொல்கிறாங்க. அந்த 21 வாதைகளும் சிவன்கிட்ட போய், அப்பா ஆணலை பெண்ணலை இந்த 2 மட்டும் தான் இருக்குது, அந்த ஆணலை பரமாத்மாவான நீங்கள் தான், பெண்ணலை நம் தாய் சக்தி தான் அந்த பெண்ணலை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு 16 நாள் வேஸ்ட் ஆகிடுச்சேன்னு சொல்லி நம்ம குலவாளை இசைக்கம்மையும் அந்த 21 வாதைகளையும் யோசிக்கிறாங்க. ஸோ அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு சிவபெருமான் கட்டளையிடுறாரு. 2வதாக என்ன பிறவி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா, கைலாசத்துக்கு, அந்த கைலாசம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த கைலாசத்துக்கு வடக்க ஒரு ஆலமரம் ஒன்று இருக்குது. அந்த ஆலமரத்தோட பேர் வடவாள் மரம். வடவாள் மரம் அப்படின்னா கைலாசத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய ஒரு ஆலமரம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்,
வடவாள் மரம்னு சொல்கிறோம். இந்த வடவாள் மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளை எத்தனை இலை இருக்குதுன்னு சொல்லி எண்ணிட்டு வர சொல்கிறாரு. ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆலமரமே எவ்வளோ பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கைலாசத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது அப்படின்னா அது எவ்வளோ பெருசாக இருக்கும், எவ்வளோ கிளைகள் இருக்கும், எவ்வளோ இலைகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஒரு பிறவியை எடுத்துகிட்டு வர சொல்லார்னா அது ரொம்ப சீக்கிரமாகவோ ரொம்ப உடனே எடுத்துகிட்டு வர முடியாது. அதில் எவ்வளோ கஷ்டங்கள் நிறைஞ்சி அப்படி தான் நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியுங்கிறது குடவாள இசைக்கம்மைக்கு தெரிய வருது. ஸோ இவங்க அந்த 21 பிள்ளைகளையும் கூப்பிட்டுட்டு போய் கைலாசத்தோட வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆலமரத்தில் உள்ள இலைகளை என்ன சொல்கிறாங்க, இவங்களும் என்றாங்க. 21 பேரும் ஒவ்வொரு மரக்கிளையிலையும் ஏறி நின்று என்ன ஆரம்பிக்கிறாங்க. என்றாங்க. ஒரு நாள் போகுது, 2 நாள் போகுது, 16 நாள் கடந்து போகுது. குடவாள இசைக்கம்மன் வராங்க. வந்து எப்பா பிள்ளைகளே, மகன்களா, இந்த கைலாசத்தில் உள்ள வடவாள் மரத்தில் உள்ள இலைகள் எல்லாத்தையும் எண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மன்னராசா சொல்கிறாரு, எம்மா எங்களால் எண்ண முடியல, நாங்கள் எண்ணி கீழே போட புதுசாக ஒன்று முளைச்சி வருது. அப்படியே அதே நாங்கள் என்னப்போ பழைய இலை எல்லாமே உதிர்ந்து வருதுமா, நாங்கள் என்ன பண்ணுறது, எதையுமே முழுசாக என்ன முடியலன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தில் அவங்களோட முடி பிதுங்கி நிற்கும்போது குடவாள இசைக்கம்மை யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இதிலேருந்து நம்ம பிள்ளைகளை காப்பாற்றி வெளியிடணும். அதுக்கு ஒரே ஆள் யார் தான், நம்ம சக்தி தேவி தான், நம்ம பார்வதி தேவி தான். உடனே பார்வதி தேவிகிட்ட போய் அடைக்கலம் போகிறாங்க. பார்வதி தேவி சொல்கிறாங்க, அம்மா குடவாள இசைக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், மொத்தமாகவே அந்த ஆலமரத்தில் 2 இலை தான் இருக்குது. ஒன்று பழுத்து முதிர்ந்த இலை, இன்னொன்று புதுசாக துளிர் விடக்கூடிய இலை. மொத்தமே இந்த 2 இலை தான் இருக்குது. இந்த பதிலை போய் சிவன் பெருமான்கிட்ட போய் சொல்லுவோம் பிள்ளைகளன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. உடனே ஓடோடி வராங்க குடவாள இசைக்கம்மன் ஓடி வந்து அந்த 21 வாதைகள்கிட்டையுமே சொல்கிறாங்க, இதுதான் பதில்னு சொல்லி இந்த பதிலை அப்படியே கொண்டு போய் சிவபெருமான்ட்டையும் இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்லி இந்த பிறவியே முடியுது. அடுத்து அவங்க எடுக்க போகிற பிறவி 3ஆவதாக பிறவி. அந்த 3ஆவதாக என்ன பிறவி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிவபெருமான் அக்னி தூண்களை தழுவி வர சொல்கிறாங்க. அக்னி தூண்கள்னால் நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஒரு தூண் இருக்கும், அதில் சின்னதாக ஒரு ஹீட்டாக இருக்கும், வெப்பமாக இருக்கும்னு கிடையாது. அந்த தூணே அக்னி மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். சரி, இவங்க தான் இறந்து போயிட்டாங்களே, செத்துட்டாங்களே, ஆவியாக தானே இருக்காங்க, இவங்களுக்கு எந்த ஒரு வலியோ வேதனையோ இருக்காதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிறவி எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா பிறக்கும்போது, அதாவது இவங்க பூலோகத்தில் பிறக்கும்போது என்ன வலியோடு பிறந்தாங்களோ அதே வலியோடு தான் இவங்களுக்கு இருக்கும். அந்த வலியோடு தான் இவங்கள பிறவி எடுக்க வைக்கிறாரு இந்த சிவபெருமான். ஸோ இவங்களால பக்கத்தில் கூட நெருங்க முடியல. பக்கத்தில் போனாலே என்ன ஆகுது அப்படின்னா இவங்கள நெருப்பு வந்து சாம்பலாக்கிற அளவுக்கு வெக்க வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. யாருமே பக்கத்தில் கூட போக முடியல. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட குடவாள இசைக்கம்மன் இப்போ இந்த பிறவியும் எடுக்கிறதுக்கு நமக்கு யார் உதவி பண்ணுவோன்னா நம்ம பார்வதி தேவி மட்டும்தான் உதவி பண்ணுவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நேராக ஓடோடி போகிறாங்க. பார்வதி தேவி அம்மனோட காலில் விழுந்து, அம்மா இப்படி அக்னி தூண அப்பா தழுவு சொல்லியிருக்காரு சிவபெருமான், எங்களுக்கு உங்களோட உதவி தேவைன்னு சொன்ன உடனே பார்வதி தேவி அவங்ககிட்ட கையில் இருந்த ஒரு மந்திர பிரம்பை எடுத்து குடவாள இசைக்கம்மனுக்கு கொடுக்குறாங்க. குடவாள இசைக்கு இந்த மந்திர பிரம்பை கொண்டு போய் அது அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த அக்னி தூண் பக்கத்தில் ஓங்கி ஒரு அடி என்னோட பிரம்பை அடித்த அடியில் அதோட அக்னி தூணோட வெப்பத்தை எல்லாமே தணித்து அந்த வெப்பம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு போய் சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த மந்திர பிரம்பு எடுத்துகிட்டு போய் ஓங்கி ஒரு அடிக்கிறாங்க அக்னி தூணில் அடித்த உடனே மறுகணமே அந்த அக்னி தூணானது அந்த வெப்பத்தை எல்லாத்தையும் இழந்துருது. உடனே இந்த 21 வாதைகளும் மொத்தமாக ஏறி தழுவி எடுத்து அந்த அக்னி தூணை கெட்டியை பிடிச்சி உருண்டு இந்த 3ஆவது பிறவியும் முடிக்கிறாங்க. சரி, இப்போ 3ஆவது பிறவி முடித்தாச்சு. சிவபெருமான்கிட்ட முன்னாடி இந்த 21 வாதைகளும் வந்து நிற்கிறாங்க குடவாள இசைக்கம்மனோட சேர்ந்து. ஸோ இப்போ எல்லாரும் சேர்ந்து நின்று சிவபெருமான்கிட்ட அடுத்த பிறவிக்கான வழியை கேட்குறாங்க. அடுத்த பிறவி 4ஆவது பிறவி, கழுமுனையில் ஏறி வரணும். அதாவது கழு அப்படின்னா முன்ஜென்மத்தில், அதாவது முன்ஜென்மத்திலே இருக்கட்டும், இல்லை நம்ம கருட புராணத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தில், அதாவது தப்பு பண்ணவங்க, மிக கொடிய தப்பு பண்ணவங்களுக்கு அந்த கூர்மையான ஒரு முனை, அதாவது ஊசி மாதிரி முனை இருக்கும், அதே மாதிரி மூங்கில் கம்பளி எதுலேயோ ஒரு இதில் பண்ணி வச்சு அதுக்கு மேலே கடுமையான தப்பு பண்ணவங்களோட ஆசன வாய், அந்த ஆசன வாயை 2 காலையும் விரித்து வச்சு அந்த ஆசன வாயை வழியாக அந்த கூர்மையான அந்த மரத்தை விடுவாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வலி தாங்க முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அந்த கூர்மையான முனை வந்து என்னாகும், அவங்களோட வாய் வெளியே வந்துடும். இது மிக கொடுமையான தண்டனை. இந்த கழு முனையில் ஏறி ஒரு பிறவியை முடிச்சுட்டு வர சொல்கிறாங்க, 4ஆவது பிறவியை.
ஸோ இந்த கழுமுனையில் ஏறுறதுக்கு அந்த 21 வாதைகளும் தயாராக இருக்கிறாங்க. இந்த 21 வாதைகளை கழுமுனையில் ஏற்றுறதுக்கு தேவாதி தேவர்கள்லேருந்து எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. கழுமுனையில் 21 வாதைகளையும் அந்த 21 கழுமுனையில் ஏற்றி விட்டுட்டாங்க. அந்த ஏற்றி விடும்போது அவங்க 21 வாதைகளும் துடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களோட கண்ணு கலங்குது, துடிக்கிறாங்க. அந்த ஆசன வழியாக ரத்தம் வலி இந்த மாதிரி கொடூரமான ஒரு விஷயத்த அவங்க உடம்புல நடக்குதுங்கிறது தெரிய வருது. குலவாள இசைக்கம்மன் இதை பார்த்துட்டு தன் பிள்ளைகள் கதறதையும் துடிக்கிறதையும் காண முடியாமல் மறுபடியும் ஓடோடி போய் பார்வதி தேவிகிட்ட முறையிடுறாங்க. அம்மா, இந்த மாதிரி என் பிள்ளைகள் துடிக்குது, என்னால் பார்க்க முடியலம்மா, இந்த பிறவியும் நீங்கள் தான் உதவி செஞ்சு எப்படியாச்சும் காப்பாற்றி விடணும்னு சொல்லி பார்வதி தேவிக்கிட்ட மண்டிடுறாங்க. இதை கேட்ட பார்வதி தேவி தன்னுடைய கொண்டை ஊசி, அதாவது அவங்களோட ஹேர்பின், நம்ம லேடிஸ்லாம் குத்துவாங்களே அந்த கொண்டை, அந்த ஹேர்பினை எடுத்து இந்த ஹேர்பினை கொண்டு போய் அந்த கழு முனைக்கு பக்கத்தில் குத்தி வை. என்னோட ஹேர்பினோட கூர்மைக்கு பக்கத்தில் எப்பேற்பட்ட கழுமுனையாக இருந்தாலும் கூர்மையாக இருக்காது, இதுலேருந்து உன் பிள்ளைகள் ஈஸியாக வெளியில் வந்துடுவாங்கன்னு சொல்லி இந்த ஹேர்பினை கொடுத்து விடுறாங்க. அந்த குலவாள இசைக்கம்மன் அந்த ஹேர்பினை வாங்கிட்டு ஓடோடி வந்து இந்த கழுமுனைக்கு பக்கத்தில் வந்து நின்று அந்த ஹேர்பினை குத்தி வைக்கிறாங்க. இந்த ஹேர்பினை குத்துனதுமே அந்த கழுமுனை மழுங்கி இந்த 21 வாதைகளும் அந்த கழுமுனைக்கு மேலே ஏறி நின்று இந்த 4வது பிறையும் வெற்றிகரமாக முடிச்சுட்டு வெளியே வர்றாங்க. 21 வாதைகளும் மறுபடியும் சிவன்கிட்ட போய் இந்த 4வது பிறவியை முடிச்சிடுவோன்னு சொல்லி 5வது பிறவிக்கான வழியை கேட்டு நிற்கிறாங்க குலவாள இசைக்கம்மனோட. சிவபெருமான் சொல்கிறாரு, 5வது பிறவி இப்போது பார்த்தீங்கன்னா 21 வாதைகளும் 5வது பிறவி எடுக்கணும். 5வது பிறவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கல்லறையில் ஒரு பிறவி, அதாவது கல்லறையில் அவங்க பிறந்து வரணும். கல்லறைனா இப்போ நம்ம படத்தில் காமிக்கிற மாதிரி சின்ன சின்ன கல்லறைகள் கிடையாது. கைலாசத்தில் ஒரு கல்லறை வெட்டுறாங்கன்னா 21 பேரும் அந்த கல்லறைக்குள்ளே அடைக்கப்படுற மாதிரி ஒரு மிகப்பெரிய கல்லறை உருவாக்கப்படுது. நல்ல அகலமாக நீண்டு அகலமாக நல்லா தோண்டி அந்த பாறைகள், சின்ன சின்ன பாறைகள், அந்த அந்த கைலாசத்தை தோண்டும் போது கிடைக்கக்கூடிய பாறைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு அதில் 21 வாதைகளையும் அடைச்சி அதுக்கு மேலே பூஜை செய்யப்பட்ட நிறைய அந்த கல்லறை துண்டுகளையும் கல்லறை கற்களையும் மேலே போட்டு மூடி வைக்கிறாங்க. இந்த இதில் இருந்து அவங்க வெடித்து மேலே எழும்பி பிறந்து வரணும். இதுதான் 5வதாக பிறவி. நான் சொன்ன மாதிரி அந்த 21 வாதைகளையும் அந்த கல்லறைகள் அடைச்சி வச்சாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அணக்கமும் காணும். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, ஏன் 16 நாள் ஆகுது. அங்கே 21 வாதைகளும் மூச்சு முட்டி அடக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த 5வது, அதாவது கல்லறை பெட்டியிலேயே அடங்கி ஒடுங்கி போயிடுறாங்க. 21 வாதைகளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ இதை உணர்ந்த தன்னோட அம்மா தாயான குலவாள இசைக்கம்மன் நேரடியாக பார்வதி தேவிகிட்ட வராங்க. பார்வதி தேவி அம்மா கிட்ட வந்து, அம்மா, இந்த மாதிரி கல்லறையில் ஒரு பிறவி ஐயா நம்ம அப்பா சிவபெருமான் பிறக்க சொன்னார், ஆனால் இந்த கல்லறையிலேருந்து என்னோடய பிள்ளைகளை வெளியே வர முடியலமான்னு சொல்லி கதறும்போது பார்வதி அம்மன் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, மறுபடியும் ஒரு வெள்ளி பிரம்பை கையில் கொடுத்து அந்த சமாதியில் போய் இந்த வெள்ளி பிரம்பை வச்சு ஒரு தட்டு அவன் பிள்ளைகள் ஆக்ரோஷமாக வெளியில் வருவாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புகிறாங்க. அதை வாங்கி கொண்டு ஓடோடி வந்து அந்த கல்லறைக்கு முன்னாடி நிற்கிறாங்க குலவாள இசைக்கியம்மன். ஸோ இந்த வெள்ளி பிரம்பை வச்சு ஓங்கி ஒரு தட்டுறாங்க. அந்த கல்லறை சுக்காக நொறுங்கிறது. அதில் இருந்து சீறி பாஞ்சி அந்த 21 வாதைகளும் துள்ளி வேகமாக ஓடி வராங்க. ஸோ நம்ம பார்த்தோம் 5வது பிறவியும் முடிஞ்சிருச்சு. நேராக சிவபெருமான் முன்னாடி வந்து 5 பிறவிகளையும் எடுத்து 5வது பிறவி முடிஞ்சு 6வது பிறவி என்னன்னு சொல்லி கேட்க வராங்க. 6வது பிறவி சிவபெருமான் அந்த நீலகண்டன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, மஞ்சள் கிடாரத்தில் குளித்து வரணும். மஞ்சள் கிடாரம் அப்படின்னா நம்ம ஊரில் என்னடா இதுக்கு முன்னாடி நிறைய பிறவின்னு எடுக்க சொன்னாங்க, அதை விட இது ஈஸியாக இருக்குன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம தென் மாவட்டங்களில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, மதுரை போன்ற மாவட்டங்களில் கோவில் திருவிழா சமயத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவில் முன்னாடி ஒரு பெரிய அண்டா நிறைய மஞ்சள் தண்ணியை ஊற்றி அதில் சாமி ஆடும் நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேப்பிலையாலேயோ இல்லை அந்த நம்ம தென்னங்குருத்தினாலேயோ எடுத்து அந்த தண்ணியை எடுத்து நம்ம மேலே ஊற்றிப்பாங்க. இது வந்து மஞ்சள் குளித்தல்னு சொல்லுவாங்க தென் மாவட்டங்களில். அதே மாதிரி கைலாசத்தில் உருவாக்கப்பட 1000 10,000 அந்த மந்திரங்கள் ஓதி அந்த மஞ்சள் கிடாரத்தில் உள்ள அந்த மஞ்சள் நீரை வந்து கொதிக்க வைக்கிறாங்க தேவாதி தேவர்கள் எல்லாமே சேர்ந்து. ஸோ அந்த மஞ்சள் கிடாரத்தில் 21 வாதைகளும் மூங்கி எந்திரிச்சு வெளியில் வரணும். இதுதான் 6வது பிறவி.
ஸோ இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இந்த மஞ்சள் கிடாரத்தில் குளித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உயிரோடு இருக்க முடியாதுன்னு சொல்லி, இருந்தாலும் தன்னோட குலவாள இசைக்கு தன்னோட தாய்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அந்த 21 வாதைகளும் 6வது பிறவி எடுக்கிறதுக்கு இந்த மஞ்சள் கிடாரத்தில் குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ குளித்து முடிச்சுட்டாங்க, குளிச்சாச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கொதிக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1000 இல்லை 10,000 15,000 மந்திரங்கள் மூலிமா ஓதி உருவாக்கப்பட்ட இந்த மஞ்சள் கிடாரத்தில் கொதித்து அவங்க வலி தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த 21 வாதைகளும். இந்த 21 வாதைகள் கத்துற சவுண்டு எங்கே வர கேட்குதுன்னா இந்த நம்ம கைலாயம் முழுக்க அந்த கதறல் சவுண்டு கேட்குது. இதை பார்த்த குலவாள இசைக்கவன் மறுபடியும் பார்வதி தேவிக்கிட்ட முறையிடுறாங்க. பார்வதி தேவி மறுபடியும் அவங்ககிட்ட ஒன்று என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, அவங்க கையால் ஒரு மஞ்சள் பொடியை எடுத்து குலவாள இசைக்கவன் கையில் கொடுத்து, இந்த மஞ்சள் தூளை நீ அந்த மஞ்சள் கிடாரத்தில் கொண்டு போய் போடு, எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி அனுப்பிவிடுறாங்க. மறுபடியும் குலவாள இசைக்கம்மன் ஓடோடி வந்து அந்த 21 வாதைகள் குளிக்கக்கூடிய மஞ்சள் கிடாரத்தில் இந்த மஞ்சள் தூளை அந்த பார்வதி தேவி கொடுத்த அந்த மஞ்சள் தூளை எடுத்து மறுபடியும் போடுறாங்க. அவங்க போட்டதுமே அந்த கொதிக்க கொதிக்க இருந்த மஞ்சள் கிடாரமானது குளிர்ந்து, அதாவது கூலிங் ஆகி அந்த 21 வாதைகளும் உள்ளே நின்று குதித்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு அந்த 6வது பிறவி மிகவும் சிறப்பாக முடிஞ்சு வந்துடுது. இன்னும் ஒரு பிறவி தான் இருக்குது. இந்த ஒரு பிறவி எடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த 21 வாதைகளுக்கும் அவங்க சிவபெருமான் சொன்ன மாதிரி கேட்ட வரங்களெல்லாம் கொடுத்து அனுப்பணும். இதுதான் விதி. இப்போ 7வது பிறவி எடுக்கிறதுக்கு நமக்கே தெரிஞ்சிருக்கும். அதாவது 6 பிறவிகளையும் இந்த 21 வாதைகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், சிவபெருமானுக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாம் உணர்ந்த அந்த சட விழுந்த மேனக்காரர் சிவபெருமான் இது எல்லாமே தெரிஞ்சு தான் இருந்தார். அதனால் 7வது பிறவியில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறாரு. சரி, நம்ம தனியாக இருந்தால் தானே சக்தி தேவி வந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்றி விடுறாங்கன்னு சொல்லி, அதாவது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்து சடை முடியில் பிறந்து வரணும்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதாவது 7வது பிறவி சிவபெருமானோட ஜடா முடியும் பார்வதி தேவியோட ஜடா முடியும் ஒன்று இணைஞ்சு பிணைஞ்சி அந்த இடத்துல இருந்து இந்த 21 வாதைகளும் பிறந்து வரணும்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அந்த 7வது பிறவியை முடிக்கிறாரு. ஸோ இதை கேட்டதும் வேறு வழி இல்லை, அந்த ஒரு பிறவை எடுத்தால் தான் வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி குலவாள இசைக்கம் அந்த 21 பிள்ளைகள் அந்த ஜடா முடியில் மறுபடியும் பின்னி படைஞ்சு ஒன்றோட இணைஞ்சு அதுக்குள்ளே 21 வாதைகளும் அனுப்பி வைக்கப்படுறாங்க. அந்த 21 வாதைகளும் அதில் இருந்து வெளியில் வர பார்க்குறாங்க, முடியல. ஈசனோட ஜடா முடியிலேருந்து வெளியே வரணும்னா ஒரே ஒரு ஆள் மட்டும் மனசு வச்சா தான் முடியும். அது யாருன்னா ஈசன், அந்த சிவபெருமான் மனசு வச்சா தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்க 21 பேர் எவ்வளவோ முக்கியம் முடங்கி அவங்க திறமை யூஸ் பண்ணி அவங்க வீரத்தெல்லாம் வெளிப்படுத்தி பார்க்குறாங்க, ஆனால் முடியல. சிவபெருமானோட ஜடையும் பார்வதி தேவியோட ஜடையும் அந்த கைலாசம் முழுவதும் பின்னி பிணைஞ்சு வளர்ந்துக்கிட்டே போகுது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு யோசித்துக்கிட்டு இருந்த 21 வாதிகள் இந்த பிறவியிலேருந்து நம்மளை காப்பாற்றணுன்னா அந்த சிவபெருமானால் மட்டும்தான் முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சிவபெருமான மனசார உருகி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. பாட்டு பாட அவரை புகழையும் சேர்த்து பாட ஆரம்பிக்கிறாங்க. இதில் மனசு உருகி அந்த சிவபெருமான் அந்த 21 வாதைகளையும் வெளியில் விடுறாங்க. ஸோ இந்த 21 வாதைகள் இந்த 7 பிறவியும் பிறந்து எடுத்து வந்துட்டாங்க. குலவாள இசைக்கம்மன் சொன்ன மாதிரி 21 பிள்ளைகளை காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. சரி, இப்போ கேட்ட வரங்களெல்லாம் கொடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, 21 பேர் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு, உங்களுக்கு என்னென்ன வரங்கள் வேணும்னு சொல்லி முதல்ல கேட்குறாரு. அதுக்கு குலவாள இசைக்கம்மனும் அந்த மன்னராஜா 21 வாதைகளும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொல்லும் வரும் வெல்லும் வரும், கொடுக்கும் வரோம் எடுக்கும் வர்றோம், நான் உண்டுன்னு சொல்கிறவங்கள உறுதியோடு காக்க வரோம், நாங்கள் இல்லைன்னு சொல்கிறவங்கள எட்டரு செஞ்சு கொல்ல வரோம், தீராத வினையெல்லாம் திருநீற்றால் போக்க வரோம், பிள்ளையெல்லா பேர்களுக்கு பிள்ளை வரோம் கொடுக்க வரோம், ஏழுமலை காணியெல்லாம் பூசை வாங்க வரோம், மதுரையை மண்புழுதி யாக்க வரோம், ஏரி குளங்கரையில் உட்காந்து பூசை வாங்க வரோம், பெத்த தாய் வார்த்தையை கேட்காத சண்டாள பாவிங்களை நாய் போல ஆக்க வரோம், மங்கையரை கற்பழிப்பு செய்வோரை கண்ணை புடுங்க வரோம், சூதுவாது செய்து அடுத்தவங்க தோஷங்களை கெடுக்கிறவங்களுக்கு அடியோட சாய்க்க வரோம், குணமான சந்தோஷமாக ஒன்றா வாழ்ந்துட்டுக்கு அண்ணன் தம்பிகளை பிரிக்கிறவங்களுக்கு அவங்கள நினைக்கிற கொண்டு சாய்க்க வரோம், நான் தான் பெரியவனு ஆணத்தோடு இருக்கிறவங்கள சந்ததியே இல்லாமல் ஆக்க வரோம், இன்னும் எக்கச்சக்கமான வரங்களை வாங்கிக்கிட்டு இது வரைக்கும் வாங்காத எத்தனையோ வரங்களை வாங்கிக்கிட்டு இந்த 21 வாதைகளும் சிவபெருமான் முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ வரங்கள் எல்லாமே வாங்கியாச்சு. இப்போ பெயர் நாமம் சூட்டுறோம். இப்போ அதாவது இதுக்கு முன்னாடி அவங்க பிறக்கும்போது இருந்த வேறு பேரை விட்டுட்டு அவங்க தெய்வமாக போகிறதுக்கு ஒரு சிறந்த பேர்களை கொடுக்கணும்.
இப்போ குலவாள இசக்கியம்மனுக்கு அவங்களோட பேர் வந்து காளிகாத்தா. ஆனால் கைலாசத்தில் சிவபெருமான் வச்சது குலைவாளை இசக்கி ஆகாச குலக்கண்ணி. ஸோ இந்த 21 பேர்லேயும் தலைவர், அதாவது இந்த 21 பேருக்கும் தலைவராக இருக்கிறதுனால இவருக்கு மன்னன் கருங்காலி இல்லைனா மன்னராஜா வாதை அப்படின்னு சொல்லி பேர் சுட்டுறாரு. அடுத்தடுத்து இருக்கிறவனுக்கு மலை எழுப்புது வாதை, உருதகுல வாதை, அருதகுல வாதை, உருத செங்கிடா வாதை, ஆயின்கோட்டு போத்தி, ஆணைக்கட்டும் தம்புரான், இளநிறத்து வாத, போக்குவரத்து வாத, புதுப்புணத்து வாத, மகுடந்தட்டி வாத, மனுகிளிக்கி வாத, மந்திரமூர்த்தி வாத, கடுவாமூர்த்தி வாத, பட்டாணிவாத, சப்பானிவாத, சண்டிவாத, ஒண்டிவாத, சாமுண்டிவாத, கழுக்காரவாத, நரபலி உண்ணுவாத அப்படின்னு 21 பேருக்கும் கைலாசத்தில் இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் பெயர் நாமம் சூட்டி மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு. இப்போது இந்த 21 பேர்களும் இந்த மதுரைக்கு வந்து என்னென்ன அட்டூழியம் பண்ணுறாங்க, என்னென்ன நாசம் பண்ணுறாங்க, அங்கே உள்ள அரசரையும் சரி மக்களையும் என்னென்ன பாடுபடுத்துகிறாங்க, அப்படியே இவர்களை அடைக்க வந்த அந்த ஒரு மந்திரவாதியை இவங்க என்னென்னலாம் பண்ணி கடைசியில் எங்கே நிலையம் வாங்கினாங்க அப்படிங்கிற கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.